இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வள்ளலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமலிங்க அடிகளார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. மருதூர் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் இருக்கு. 1823வது வருடம் மீண்டும் சின்னம்மைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. தன்னுடைய தம்பிக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரம் சபாபதி முதலியார்கிட்டே கொண்டு போய் சபாபதி சேர்க்கிறாரு. படிப்புல நாட்டம் இல்லாத ராமலிங்கம் என்ன பண்றாரு அப்படின்னா, கோயில்களுக்கு போயிட்டு தானாகவே செய்யுள் அமைச்சு பாட ஆரம்பிக்கிறாரு. இனிமே நீ அவனுக்கு சோறு போடக்கூடாது, இந்த வீட்டிலேயே அவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியில துரத்தி விட்டுடுறாரு. இப்ப ராமலிங்கம் என்ன பண்றாரு, பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு வந்து அங்கேயே படுத்துக்கிறாரு. அங்கேயே காலை சாப்பாடு சாப்பிடுறது, மதிய சாப்பாட்டுக்கு அண்ணனுக்கு தெரியாம பின்புறம் வழியா உள்ள வந்து சாப்பிட்டுட்டு திரும்பவும் அண்ணன் வர்றதுக்குள்ள கோவிலுக்கே போயிடுவாரு. ராமலிங்கமும் அவசர அவசரமா சாப்பிட்றாரு. ஏன்னா மேல இருக்கக்கூடிய அண்ணன் எழுந்து வந்துட்டா என்ன செய்வாரோ அப்படின்னு சொல்லி இவருக்கும் பயம், சாப்பாடு போடுற அன்னிக்கும் பயம். என்ன பண்றாரு, அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு வெளியில போகலான்னு முயற்சி பண்றாரு. அந்த நேரத்துல அண்ணி உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அண்ணி அழறீங்க அப்படின்னு சொல்லி ராமலிங்கம் கேட்கும்பொழுது, இல்லப்பா தன் தந்தையினுடைய திதிக்கே உன்னால சாப்பிட முடியாம இப்படி திருட்டுத்தனமா வந்து சாப்பிட்றியா, அதை நினைச்சுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க, யார் யாரோ வந்து சாப்பிட்டாங்க, சூடான சாப்பாடு சாப்பிட்டுட்டு போனாங்க, உன்னால சாப்பிட முடியல, இந்த ஆறி போன சாப்பாட்டை கூட இத்தனை மணிக்கு வந்து சாப்பிட்றியே, இதை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அதனாலதான் நான் அழுகுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ ராமலிங்கம் கேட்கிறாரு, அண்ணி நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. இல்லப்பா, உன்னை விட்டுட்டு நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது ராமலிங்கம் ரொம்ப வருத்தப்படுறாரு. பிற்காலத்துல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்ன ராமலிங்கம் தன்னை மகனா பார்க்கக்கூடிய தன்னுடைய அண்ணி சாப்பிடாம இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த நேரத்துல தான் அண்ணி சொல்றாங்க, ஏன்பா நீ இப்படி அடம் பிடிக்கிற, நீ அண்ணன் சொல்ற மாதிரி கேட்கலாம்ல, அண்ணன் சொல்றதை கேட்டேன்னா அவரும் உன்னை உள்ள விடுறதுக்கு அனுமதிப்பாரு, நீ நல்லா படிக்கணும்னு தானே சொல்றாரு, அதை செஞ்சீங்கன்னா இங்கேயே இருக்கலாமேப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது தன் அண்ணியினுடைய வார்த்தையை கேட்டு சரி அண்ணி அப்படின்னு சம்மதிக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான், எனக்கு தங்கறதுக்கு இப்ப அண்ணன் மேல இருக்கக்கூடிய அந்த ரூமை விடுங்க, அதுல நான் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரிப்பா நான் அண்ணன் கிட்ட பேசுறேன், கண்டிப்பா இதுக்கு சம்மதிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அவரும் அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு. சில நாட்கள் போகுது. சபாபதிக்கும் இந்த பிரசங்கம் செய்யறதுக்கு நிறைய இடத்துல இருந்து தேதிகள் முழுவதுமே புக் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, தன்னிடம் ஏடு படிக்கக்கூடிய முத்தாளம்மை அப்படிங்கிற ஒரு பெண்மணியினுடைய மகளுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. ஏடு படிக்கிறது அப்படின்னா இந்த பெரிய புராணத்தை ஒருத்தவங்க பாடலா வாசிப்பாங்க. அதன் பிறகுதான் சபாபதி என்ன பண்ணுவாரு, அதற்கு விளக்கம் சொல்லி பிரசங்கம் பண்ணுவாரு. இதற்கு பேர் தான் ஏடு படிக்கிறது. தன்கிட்ட ஏடு படிக்கிறதுக்கு பல பேர் இருந்தாலும் இந்த முத்தாளம்மை அப்படிங்கிறவங்க ஏடு படிக்கிறத வச்சுதான் இவர் நல்ல பிரசங்கம் செய்ய முடியுது, அதனால கண்டிப்பா அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி சபாபதியினுடைய எண்ணம். அதனால யோசிக்கிறாரு, முத்தாளம்மைக்கு விடுமுறை கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி. இருந்தாலும் அவங்க ரொம்ப வற்புறுத்தினதுனால அவங்களுக்கு விடுமுறை கொடுத்து அமுச்சு விட்டுறாரு. இப்ப சபாபதிக்கு ஒரே கவலை, இப்ப ஏடு படிக்க ஆள் இல்லை அப்படின்னா நான் எப்படி இந்த பிரசங்கத்தை பண்றது, நாட்களும் இல்லை, இந்த நேரத்துல நம்ம வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்தோம்னா அது நல்லா இருக்காது, அதனால வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம அவர் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பாப்பாத்தி அம்மாள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுதான் தன்னுடைய கொழுந்தனாரை வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லி, தம்பியும் கோவில்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அங்க கோவில்லையே வந்து தானா செய்யுள் எழுதி பாடுறாராமே, ரொம்ப நல்லா பண்றாரு அப்படின்னு சொல்லி எங்கிட்டையும் ஒரு சிலர் சொல்றாங்க. அவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன், இனிமே நல்லா படிக்கும் அப்படின்னு சொல்லி சம்மதம் வாங்குறாங்க. இப்போ அடுத்த நாள் பிரசங்கத்துக்கு 2 பேருமா புறப்படுறாங்க. அங்க போன இடத்துல ராமலிங்கம் படிச்ச அந்த ஏடு படிக்கிறத பார்த்து எல்லாருமே வியக்குறாங்க. இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஆன்மீக அறிவா, இப்படி ஒரு தமிழ் உச்சரிப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இன்னும் சில காலங்கள் போகுது. இப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, சபாபதிக்கே உடம்பு சரியில்லாம போகுது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அடுத்த நாள் வந்து பிரசங்கம் இருக்கு. இந்த நேரத்துல வேண்டாம்னு பணத்தை திருப்பி கொடுத்தா நம்மள என்ன நினைப்பாங்க, அவங்களும் வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து வீட்டுல கவலைப்படுறாரு. அண்ணி வந்து மீண்டும் ஒரு வழிமுறையா சொல்றாங்க, நம்ம தம்பியவே அனுப்பி வைக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது அவர் ஆரம்பத்துல சம்மதிக்கல. உங்களுக்கும் இப்ப உடம்பு சரியில்லை, வாங்கின பணத்தையும் திருப்பி தர முடியாது, வேற வழி இல்லை, தம்பியும் நல்லா தானே ஏடு படிக்குது, கண்டிப்பா நல்லா பிரசங்கம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ராமலிங்கத்தை அனுப்பி வைக்கிறாங்க. ராமலிங்கம் போறாரு. இரவு நேரம் வருது. ரொம்ப நேரம் ஆச்சு, ராமலிங்கத்தை காணோம். பாப்பாத்தி அம்மாள் என்ன பண்றாங்க, பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் ஒரு சிலரை கூப்பிட்டு மாட்டு வண்டிக்கும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அங்க பிரசங்கம் நடந்த இடத்துக்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம், இன்னமும் போன தம்பியை காணாமே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்களும் வர சம்மதிக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் தூரத்துல இருந்து 2 பேர் வர மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா ராமலிங்கமும் அவர் கூட இன்னொருத்தரும் வராங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட வந்து அவர் சொல்றாரு, ராமலிங்கம் அங்க பிரசங்கம் பண்ண அந்த விஷயத்த சொல்ல வார்த்தையே இல்லை,
மக்கள் எல்லாம் வியந்து போனாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து சொல்றாங்க. இப்போ சபாபதி ஒரு பக்கம், ராமலிங்கம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி இருவருமே பெரிய புராணத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல சின்னம்மை தன்னுடைய கடைசி மகனான ராமலிங்கத்துக்கு திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சபாபதி கிட்ட பேசுறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, முதல்ல நீங்க தம்பி கிட்ட சம்மதம் கேளுங்க, அவனுக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு சின்னம்மை, உங்களுக்கெல்லாம் திருமணம் செய்யும்போது உங்களுடைய சம்மதத்தையா கேட்டேன், அவனும் சம்மதிப்பான், பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, இல்ல தம்பி நம்மள மாதிரி இல்ல, அவன் ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடா போயிட்டான், இப்ப அவனுக்கு அந்த கல்யாணம்ங்கிற அந்த விருப்பமே இல்ல, நீ எதுக்கும் அவங்ககிட்ட ஒரு முறை பேசு அப்படின்னு சொல்லும் பொழுது தாய் மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு ராமலிங்கம் கிட்ட பேசும்பொழுது அவர் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சபாபதியும் அந்த இடத்த தம்பிக்கு விட்டதுக்கு அப்புறம் அந்த மாடிக்கு போனதே இல்லை. இத்தனை வருஷம் கழிச்சு மீண்டும் அவரு முதன்முறையா மாடிக்கு போறாரு. அங்க போயிட்டு பாப்பாத்தி அம்மாள், சபாபதி, சின்னம்மை இவங்க 3 பேரும் ராமலிங்கம் கிட்ட பேசுறாங்க. அப்ப அண்ணி என்ன சொல்றாங்கன்னா, முடியாதுன்னு சொல்ல வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம்னு வேணா சொல்லு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. அன்னைக்கு இரவு முழுக்க சின்னம்மைக்கு ரொம்ப வருத்தம், இவன் இந்த மாதிரி சொல்லிட்டானே, இவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் சபாபதி ஒரு ஐடியா சொல்றாரு. என்ன அப்படின்னா, தம்பி அடிக்கடி போய் ஒருத்தரை பார்க்கறான், அவரை நம்ம நேர்ல போய் பார்ப்போம், அவருடைய குருநாதரை பார்த்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் எடுத்து சொன்னோம்னா அவர் சம்மதிக்க வைப்பாரு அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு ஒருத்தரை பாக்குறாங்க. பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வந்துடுறாங்க. சின்னம்மையும் பொன்னேரிக்கே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஒரு நாள் ராமலிங்கம் தன்னுடைய குருநாதரை பார்க்கறதுக்காக அங்க போறாரு. அந்த குருநாதரும் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ராமலிங்கம் மறுப்பு எதுவும் தெரிவிக்காம கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறார். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பாப்பாத்தி அம்மாளுக்கு ரொம்ப சந்தோஷம். யாரை திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து ஆலோசனை பண்றாங்க. கடைசியா ஒரு முடிவுக்கு வராங்க. தன்னுடைய இளைய மகளான உண்ணாமுலையனுடைய மகளான தனக்கோட்டி அம்பாளை திருமணம் செஞ்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ராமலிங்கத்துக்கும் தனக்கோட்டி அம்பாளுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. சில காலங்கள் கழிச்சு தான் சின்னம்மைக்கு தெரிய வருது, ராமலிங்கமும் தனக்கோட்டி அம்மாளும் ஒற்றுமையா வாழல அப்படிங்கிற அந்த விஷயமே. இதனால மனசு உடைஞ்சு போன சின்னம்மை வருத்தப்பட்டு மனவேதனையோட பொன்னேரிக்கே திரும்பி போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இந்த வேதனையிலேயே சில காலம் கழிச்சு ஒரு நாள் எல்லாரையும் விட்டு அவங்க போயிடுறாங்க. இப்படியே சில காலங்கள் ஓடுது. தன்னுடைய அண்ணன்கள் எல்லாருமே மறையறாங்க. ராமலிங்கத்துக்கும் வயசாகுது. இப்ப ராமலிங்கமும் ஒவ்வொருத்தரா பிரிய ஆரம்பிக்கிறார். இந்த நேரத்துல ராமலிங்கத்துக்கு ஆன்மீகத்தின் மீதான நாட்டம் அதிகமாகி முழு நேரமும் ஆன்மீகத்திலே ஈடுபடுறாரு வள்ளலார். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிற அந்த தத்துவத்தை முதன்முறையா புதுச்சேரியில் நடந்த அந்த பிரசங்கத்துல வள்ளலார் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறார். அது போக அவருடைய பிரசித்தி பெற்ற தத்துவமான பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படிங்கிற அந்த தத்துவத்தையும் எல்லாருக்கும் அவர் தெரியப்படுத்துறாரு. அவருடைய நண்பர்கள் எல்லாமே இவர் பாடின அந்த திருவருட்பாவை தொகுத்து ஒரு புத்தகமா வெளியிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் அதை செய்யறாரு. இந்த புத்தகம் வெளியான பிறகு வள்ளலாரை பற்றிய பெருமை தமிழகம் முழுவதும் பரவ ஆரம்பிக்குது. இது மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பை பெற்றாலும் கூட யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் அப்படிங்கிறவரு இந்த புத்தகத்தின் மீது ஒரு வழக்கை தொடர்றாரு. திருவருட்பா அப்படிங்கிறது திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் இவங்க எல்லாம் பாடின அந்த வெண்பாதான் திருவருட்பா. இவர் பாடினதை திருவருட்பா அப்படின்னு வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கும் தொடர்றாரு. இந்த வழக்கு விசாரணைக்காக வள்ளலார் ஒரு முறை கோர்ட்டுக்கு போறாரு. அங்க அவரை பார்த்த உடனே எல்லாருமே எந்திரிச்சு நிக்கிறாங்க. கடைசியா இந்த வழக்கையும் தள்ளுபடி பண்ணி முடிக்கிறாங்க. இப்ப வள்ளலார் மீண்டும் தன்னுடைய பணியை தொடர ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய 44வது வயதுல வடலூரை சேர்ந்த வள்ளலார் அங்க தர்மசாலையை ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆரம்பிச்ச அந்த தர்மசாலையில ஒரு அடுப்பை ஏற்றி வைக்கிறார் அன்னதானம் போடுறதுக்காக. அந்த அடுப்பு இன்றைக்கு வரைக்கும் நிக்காம எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் வள்ளலார் என்ன பண்றாரு, தன்னுடைய 51வது வயதுல வடலூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மேட்டுக்குப்பம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு குடிசை வீட்டுக்கு உள்ள போயிட்டு தாப்பால் போட்டுக்கிறார். இந்த விஷயம் மக்கள் மத்தியில பரவ ஆரம்பிக்குது. எல்லாருமே பாக்குறாங்க. ஆனா யாருமே திறக்க முயற்சி பண்ணல. அதன் பிறகு ஒரு வருடம் கழித்து கலெக்டர், தாசில்தார், ஒரு டாக்டர் இவங்க எல்லாமே வராங்க. அந்த வீட்டை திறந்து பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே அதிர்ச்சி, உள்ள வள்ளலார் இல்ல. ஒரு வருடத்துக்கு முன்னாடி உள்ள போய் தாப்பால் போட்ட அவரு இன்னைக்கு அந்த இடத்துல இல்ல. கடவுள் கூட ஜோதி வடிவுல ஐக்கியமாயிட்டதா எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் நம்புறாங்க. அவர் சென்னையில பாரிஸ் 7 கிணறு அப்படிங்கிற பகுதியில வசித்த அந்த வீடு இன்னமும் நினைவிடமா இருக்கு. அன்னதானம் போட்டு பராமரிச்சுக்கிட்டு வராங்க. அந்த வீடு இப்போ வேறு ஒருத்தர் கையில இருக்கு. அவர் தான் இந்த பணியை செஞ்சுக்கிட்டு வராரு. அவர் திருமணம் செஞ்சுக்கல. அந்த கீழ்த்தளம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த காலநிலைக்கு தகுந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. ஆனா வள்ளலார் வாழ்ந்த அந்த முதல் மாடி அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி தான் பராமரிக்கப்பட்டு வருது. அந்த வீட்டுல ஒரு ஓவியம் வச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வள்ளலார் வாழ்ந்த காலத்துல
1864வது வருடம் விழுப்புரத்துல இருந்து திருவண்ணாமலை போற வழியில அங்க வேட்டவளம் ஜமீன் மாளிகைக்கு ஒரு முறை வள்ளலார் போறாரு. அந்த மாளிகையில தங்க பதக்கம் என்ற ஒரு ஓவியர் வள்ளலார ஒரு ஓவியமா வரைஞ்சிருக்காரு. அந்த ஓவியத்தை இன்றளவுக்கும் இந்த வீட்டுல வச்சு பாதுகாக்கிறாங்க. இப்போ இந்த வீட்டுக்கு அவருடைய சந்ததியினர், அதாவது வள்ளலாரினுடைய 5வது 6வது தலைமுறையினர், இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய அண்ணன் இருக்காங்க இல்லைங்களா, சபாபதி, பரசுராமன், இவங்களுடைய பிள்ளைகள். இவங்க எல்லாருமே இப்பவும் அந்த இடத்தோட தொடர்புல தான் இருக்காங்க. அந்த குடிசை வீட்டுக்குள்ள போன வள்ளலார் ஜோதிமயமா கடவுளோட ஐக்கியமா இருக்கலாம். ஆனாலும் இன்றளவும் வள்ளலார் ஜோதி வடிவுல இருந்து தன்னுடைய பக்தர்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. மீண்டும் இதே போல ஒரு நல்ல காணொலியில சந்திக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்களும் மறக்காம பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.